பட்டாம்பூச்சிகள் பூக்களை தேடி வருவது போல பள்ளிக்கு வந்த பிள்ளைகள் வகுப்பறையில் அமர்ந்திருக்க அங்கே நுழைந்த ஆசிரியர் கையில் ஒரு பொருளை காட்டி இது என்னவென்று கேட்க மாணவர்கள் தங்க நாணயம் என்று பதிலளித்தனர். உடனே ஆசிரியர் அதை கீழே தூக்கி வீசி அழுக்கடைய செய்துவிட்டு பின்னர் கைகளில் எடுத்து சுத்தம் செய்து என்னவென்று கேட்டார் மறுபடியும். இப்பொழுது மாணவர்கள் தங்க நாணயம் என்று பதிலளித்தனர். பிறகு அந்த தங்க நாணயத்தை ஒரு குப்பை கூடையிலே தூக்கி வீசி பின்னர் அதை தன் கைகளால் எடுத்து இப்பொழுது என்னவென்று கேட்டார். மாணவர்கள் தங்க நாணயம் என்று பதிலளித்தனர். பிறகு அந்த தங்க நாணயத்தை ஒரு அழுக்கு துணியிலே கட்டி தூக்கி தூர வீசினார். பிறகு அதை கைகளில் எடுத்து இப்பொழுது என்னவென்று கேட்க மாணவர்கள் அப்பொழுதும் தங்க நாணயம் என்றே பதிலளித்தனர். இப்பொழுது ஆசிரியர் சொன்னார், இந்த தங்க நாணயத்தை போன்றுதான் நீங்களும். பிறர் உங்களை காயப்படுத்தலாம், தோல்விகள் அடையச் செய்யலாம், மதிப்புகள் குறைந்ததை போல் நீங்கள் உணரலாம். ஆனால் உங்களின் உண்மையான மதிப்பு உங்களுக்குத்தான் தெரியும். ஆகவே திறமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய்தால் நீங்களும் தங்கத்தைப் போல் உயரலாம் என்று கூறினார் ஆசிரியர்.